சார் நல்ல ஒரு தலைப்பு, வாழ்க்கை சுமையா சுகமா. நாங்கள் சுமைன்னு பேசுறது வந்து ப்ராக்டிக்கல், அது சும்மா இல்லையே ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். கடந்த ஒரு 20 வருஷமா முன்னை விட எல்லா கோயில்லையும் கூட்டம் அதிகம் பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையும் கூட்டம் அதிகமாக வருது. அது சின்ன கோயில், பெரிய கோயில், பரிகார ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 20 ஆண்டுகள் கூட்டம் அதிகமாக வருது. அதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் பக்தியா ஜாஸ்தியாச்சு, பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஓடுறான். சில பேர் 6 மாசத்துக்கு ஒரு சாமி மாத்துறான் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், கொஞ்ச நாள் ராகவேந்திரான்னா, அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பதிக்கு போயிருந்தான், கொஞ்ச நாள் ஒவ்வொரு சாமி. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாசம் ஆவலை, வேலை ஆகலை, நான் கிருஷ்ணனை மாத்திடுறான். இப்ப கடைசியா ஒருத்தன் திருவண்ணாமலையில போய் செட்டில் ஆனான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது அப்படிதான் இருக்கு சார். கூட்டம் இல்லாத நாளில் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன் சார். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு கோயிலில் கேட்குறான், என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா பின்னா டெய்லி கோயிலுக்கு வரேன்னா, அப்போ பிரச்சனைக்கு தான் கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம். எல்லாம் தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து ஒன்று சொன்னான், டே ஃப்ரீயாக இருந்தால் கூட வீட்டில் டெய்லி கோயிலுக்கு வராதேன்னா. ஏன்டா இப்படி பேசுகிறேன்னா? அப்படி இல்லை, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுட்டானுங்க. கோயிலில் ஏதாவது காணாது போச்சுன்னா என்கொயரியில் அந்த சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே கூப்பிடுவானுங்க, விசாரணை பண்ணுவானுங்கன்னா. இப்போ அங்கேயும் அதையும் கட்டு விட்டானுங்க சார். கோயிலுக்கு போகிற பழக்கத்துக்கு கட்டு விட்டான். இப்போ ராஜகோபத்துக்கு அப்புறம் கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. திருட்டு மொழி முடிச்சுன்னு போகிறேன், சிசிடிவியில் நம்மளை பார்க்குறாங்களான்னு இருக்கான். ஒரு குரு சொல்லியிருக்கார் சார் சிஷியங்கிட்ட, நீ ஏன்டா உன் ஒய்ஃபை கொன்னேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா. நான் என்னடா சொன்னேன்? அவன் பிரச்சனையை அவன் தான் தீர்க்கணும்னு சொன்னீங்கல்ல. அதான் சார், அவ்வளோ பிரச்சனைங்க வாழ்க்கையில், நமக்கு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கோயிலில் ஒரு குருஜி வந்திருந்தாருன்னு போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த குருஜி சொல்லியிருக்காரு, ஒரு இடம் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலில் குளத்து படிக்கட்டில் நின்று நீங்கள் என்ன வேண்டிங்கன்னு ஒரு ரூபா காயினா அந்த குளத்தில் போடணும். 6 மாதத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்துடும். குரு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் சாமி சுற்றிட்டு கோயில் குளத்துக்கு வந்து இந்த ஆள் 40 நேரம் வேண்டின்னு ஒரு ரூபா காயின் போட்டார். அந்த அம்மா வேண்டின்னு 1 ரூபா காயின் போட்டது பாசியில் வழிக்கு அந்த அம்மா கோயில் குளத்தில் குச்சிச்சு, செத்து போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, குருஜி 6 மாதத்துக்குள்ளே முடியும்னாரு, இன்னைக்கே முடிஞ்சிடுச்சு. அவன் என்ன வேண்டின்னு இருக்கான்? வேண்டதில்லை. என்ன பிரச்சனை? நீங்கள் வழக்கு மன்றம் வந்து பாருங்கள் சார். திருமணம் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து அண்ணா அற்புதமாக சொல்வார். வள்ளுவரும் வாசிகையும் போல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு. யார் பார்த்ததுங்க? வள்ளுவனை யாராவது பார்த்துருக்கோமா? இல்லை. கவர்மெண்ட் வரைஞ்ச படம் அது. இன்னும் வாசிகையை வரையவே இல்லை. அதுக்குள்ள நம்மளே விட்டுருந்துக்கிறோம். வள்ளுவரும் வாசிகையும் போய் வாழ்ந்து காட்டுங்கள். வாசிக்கு வந்து கிணறுல எடுத்தாங்க, பக்கெட் அப்படியே நின்று. எல்லாம் ஒன்று புவியீர்ப்பு சம்பா அப்பவும் உண்டு, எல்லாம் புருடா. இல்லைன்னா நல்லா இருக்கணும்னு சொல்றது. எங்க அண்ணன் அற்புதமா சொல்லுவாரு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஒத்துமையா இருங்க, அவ்வளவுதான் முடியும். கோர்ட்டில் சார் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மாசம் கோர்ட்டில் விவாகரத்துக்கு நிற்கிது. ஜட்ஜி பார்த்தாரு, அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு அவரோட பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, என் பொண்ணு வயசு இருக்கு அம்மா, கல்யாணம் ஆகி 3 மாசம் இருக்குமா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் பார்த்து. அது யுவர் ஆனர், ஒரு வாடி முடிவு பண்ணிட்டா என் முடிவை நானே மாற்ற மாட்டேன். யார் பேச்சும் கேட்கறதுனால தான் இங்கே வந்து நிற்கிது. எல்லாமே அப்படிதான் சார். சார் வாழ்க்கை எதில் ஆரம்பிக்குது சார்? எதில் ஆரம்பிக்குது? திருமணத்தில். அதுவே பிரச்சனை தானே. 20 வருஷம் 30 வருஷம் முன்னால எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. இந்த இப்போவாது மேட்ரிமோனியல் நெட்டில் போய் பார்க்குறோம், அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இந்த தரகர்கள் இருக்காங்கல்ல, திருமண தரகர்கள், அவனுங்க கையில் வச்சுக்கிற 5 ஃபோட்டோவை எவன் தலையிலையாவது கட்டணும்னு சுற்றினுப்பான். நம்மக்கிட்ட அவ்வளோ பேசுவாங்க சார், பொண்ணு அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு. அது எத்தனை வாரத்துக்கு அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டானுங்க. அது அவன் அதிர்ஷ்டம் சார். ஒரு காலத்தில் 20-30 வருஷத்துக்கு முன்னால் மாமனார் மாமியார் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டு கல்யாணம் பண்ணேன் சார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாமனார் மாப்பிள்ளை உள்ள நினைஞ்சா எழுந்து நிற்பாருன்னு சொல்ல கேள்வி. எங்கள் மாமனார் கால் மேலே கால் போட்டு, அப்புறம் ப்ரமோஷன் எதுவும் வரலையா அப்படின்வாரு. ஏதோ அவர் வேலை செய்யும் போது மாதம் மாதம் ப்ரமோஷன் வாங்கின மாதிரி. மாமியாருங்கெல்லாம் மாப்பிள்ளை முன்னாலே வர்றது இல்லையா ஒரு காலத்தில். அதாவது தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு சார். என் ஃப்ரெண்டு சார்
2 வாரமாக அவன் ஒய்ஃபை வாங்க போங்கன்னு பேசுகிறான். சாதாரணமாக முன்னால் வாடி போடினுவான் ஃபோனில், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்வான். 2 வாரமாக வாங்க போங்கன்னு பேசியிருந்தான். நான் கேட்டேன், என்னடா திடீர்னு ஒய்ஃபு கிட்ட மரியாதை? இல்லைடா உனக்குலாம் தெரியுமே என் ஒய்ஃபு பேர் சீதா அப்படின்னா. சரி அதுக்கு நான் இல்லைடா நான் முன்னெல்லாம் சீதா இங்கே வாடினுவேன், இப்போ பிரச்சனை ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுலேயே இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு, நான் வந்து வாடி கிடின்னு சீதா வாடின்னு சொல்லி வெளியில் கேட்டாங்க வச்சுக்க, எதுக்குடா வம்புன்னு உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் சொல்லலையான்னு. அவள் கொஞ்சம் வெட்கப்பட்டு இதுவே நல்லா இருக்கு இப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னா. நல்ல காலம் எல்லாமே அப்படிதான் சார். சார் டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டேன் சார், தெரியாதனமா சுகர் இருக்குன்ட்டார் எனக்கு. என் ஒய்ஃப் டாக்டர்கிட்ட கேட்குறா, சுகர் இருக்குது சரிங்க, ஏன் சுகர் வருது இவருக்கு அப்படின்னு கேட்டான். நான் கூட பரவாயில்ல கேள்வி கேட்குறான்னு நினச்சேன். டாக்டர் சொன்னார், இல்லைங்க ஜீன்ஸ் மரபு வழியாக வரும், அப்பா தாத்தா இருந்தால் சுகர் வரும்னு. இவன் டாக்டர்கிட்ட கேட்குறா, சார் அப்படின்னா இவங்க அக்காக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு. சார் எனக்கு சுகர் வந்தது கவலை இல்லை சார், எங்கள் அக்காக்கு ஏன் வரலன்றது அவளுக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது? டாக்டர் திருத்துன்னு முழிக்கிறாரு. இது தவிர டாக்டர்கிட்ட என்ன சார் சொல்லுவாங்க, சார் டாக்டர் இவர் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாரு, அதிகமாக சாப்பிட்றாரு, அது மாதிரி எதாவது சொல்லணும். அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு இப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டாக்டர் உடனே அவர் எஸ் வி ரங்கராவ் டைப்பில், என்ன மிஸ்டர் மௌன சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையா அப்படின்னாரு. அவரு நம்ம கேட்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம், அதனால தான் இந்த அளவாவது நல்லா இருக்கும் இல்லை சார். அட்மிஷன் போடவானாரு, வேணாச்சு வாக்கிங் போனாரு, பரவாயில்லன்னு நினச்சேன். 40 வயசுக்கு மேலே ஆனால் வாக்கிங் போகணும். இந்த அண்ணன் சொன்னார் பீச் ரோட்டில் போகிறாங்க, அது மாதிரி போடும். என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு வாக்கிங் வான, என் நல்ல மனசுக்கெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் போங்கன்ட்டான். அப்படின்னா வாக்கிங் போகிறவனுக்குலாம் கெட்ட மனசா சார்? உண்மையிலேங்க வாக்கிங் பீச்சில் மெரினா பீச்சில் போனேன் சார். பீச்சில் போனால் நம்ம வாட்டிக்க நிறைய பேர் நாயை கூட்டின்னு வரான் வாக்கிங்க்கு. நான் கேட்டேன், என்ன சார்? இது ரொம்ப சௌகரியம் சார், தொணன்னு பேசாது, நம்ம ஏதாவது பேசினா எதிர்த்து பேசாது, திடீர்னு நம்மளுக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அதனால தான், அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டே பண்ணாது சார் அப்படின்னா. ரொம்ப நல்லதாச்சுன்னு வந்தேன். வீட்டுக்கு வரேன் சார், என் ஒய்ஃபு பார்க்குறேன் சோஃபாவில் மடி கால் மேலே கால் போட்டுன்னு கண்ணை முட்டுன்னு உட்காந்துக்கிறா. இன்னும் சோஃபாவில் தூங்குறியான்னு. தியானம் பண்ணுறேன்னா. உண்மையிலேயே அப்போ தான் பயந்தேன், ஏன்னா தமிழ்நாட்டில் தியானம் பண்ணாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவன் வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை எனக்கு சாயங்காலம் போட வேண்டிய சண்டைக்கு ரெடி பண்ணுறாளா ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டம் எல்லாமே சார். வெளியில் போகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. என்கிட்ட கார் கிடையாது சார், ஸ்கூட்டர் வச்சுருக்கேன். இந்த ஸ்கூட்ரு ஆக்டிவா, இந்த ஸ்கூட்டருக்காரங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, அது மோட்டர் பைக் மாதிரி கிடையாது, இன்ஜினை பின்னால் வச்சுருவான். 35 கிலோ இன்ஜின் பின்னால் இருக்குது, முன்னால் வெறும் தகுடு தான். நம்மளே ஜாக்கிரதையாக தான் ஓட்டி போகணும். இதில் ஒய்ஃபு பின்னால் 35 கிலோ என்ஜினு, இது அரிசி மூட்டை மாதிரி ஒரு 75 கிலோ. நாட்டிக்கு போகணும் கஷ்டம், ஜாக்கிரதையாக ஓட்டணும். நம்மள மனுஷன் தானே சார், ஓட்டிக்கிட்டே போகிறேன். எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு பொண்ணு, அம்மா மகாலட்சுமி மாதிரி அழகாக போகுது. டக்குன்னு நினச்சேன், எனக்கு பொண்ணு தேடும் போதெல்லாம் எங்கம்மா போயிருந்தீங்கன்னு. இவங்க பின்னால் ஸ்கூட்டரில் உட்கார்ற மாதிரி இல்லை சார், ஏதோ சோஃபாவில் உட்கார்ற மாதிரி சம்மணம் போட்டு எப்போ வாரி விடுமோன்னு பயந்து 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 ஓட்டணும். ரொம்ப கஷ்டம். இது நடுவில் இவ சைடெல்லாம் போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த துணி கடை பாருங்க, 1 எடுத்தா 1 ஃப்ரீயா அப்படின்னு இதெல்லாம் கேள்வி வரும். நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துணி கடைக்காரன் சொல்லி எனக்கு தான் செலவு சார். இல்லை வாழ்க்கையில் அண்ணன் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலேயே சார் சாதாரணமாகவே பார்க்காதீங்க, அது வெறும் ஃபோனுக்காக யூஸ் பண்ணுங்களேன், வாழ்க்கை உண்மையிலேயே சுகமாகும். ஆனால் பண்ண முடியல. நான் ஒருத்தவங்க எழுதி தான் சார், படித்தவொன்னே பயந்துட்டேன். 60 வயசு ஆகிறவங்களுக்கு ஏன் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. எனக்கு 60 ஏர்லி மார்னிங் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, எது பச்சை வைப்பேன் படித்தேன். அவன் எழுதியிருக்கான், இந்த 5-5:30 மணிக்கு பாத்ரூம் வரும்ல நமக்கு, அப்போ டக்குன்னு எழுந்துக்கிறோம்ல, அப்போ ஹார்ட் அட்டாக் வருமா. ஏன்னா நீங்கள் தூங்கினே இருந்து டக்குன்னு எழுந்தீங்கன்னா உங்கள் மூளை திடீர்னு விழிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்பி அந்த கொலாப்ஸ் ஆகி அதில் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு அவன் கீழே வைத்திருக்கான் என்ன பண்ணணும்னு. அதையும் படித்து பார்த்தேன், ஏன்னா நம்மளுக்கு 60 படித்து பார்த்தால சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்கக்கூடாது, கண்ணை திறந்து உத்திரத்தை 5 நிமிடங்கள் உற்று நோக்குங்கள். எது பாத்ரூம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் உடனே எழுந்திருக்காதீர்கள், வலது பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், வலது பக்கம் திரும்பி எழுந்து கொள்ளுங்கள், தரையிலே படுத்து இருப்பவர்கள் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்திருங்கள். எதுக்கு? இதெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு. தரையில் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்துங்கள்.
கட்டிலில் படுத்திருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை தொங்க விட்டு ஒரு 2 நிமிடம் காலை ஆட்டுங்கள், ரத்தம் பரவும், அது பிறகு பாத்ரூம் போகுதுன்னு. அது சாதாரணமாக நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன். நாளை காலையில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா படித்தா மறந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு. என்னது இது, சரி பண்ணி பார்க்கலாமேன்னு உத்தரத்தை அப்படியே பார்த்தேன். அப்புறம் யோசிச்சேன், இவ்வளோ டென்ஷன் எதுக்கு, பேசாமல் தூங்கிட்டு காலையிலே போய்க்கலாமான்னு. சரி வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உத்தரத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன் சார். பார்த்தா அவசரமாக வருது. ஏன்னா முடிச்சுக்கணும். இப்படி திரும்புகிறேன். அப்புறம் மெதுவாக அவன் சொன்ன மாதிரி எழுந்தேன். ரொம்ப அவசரமாக வந்தது. அப்புறம் கட்டில் முனைக்கு போய் காலை ஆட்டினேன். கொஞ்சம் வேகமாக ஆட்டிட்டேன் போல. இது என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சி கேட்குறா, நைட்டில் என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. விட்டுட்டேன். வாழ்க்கை சுகம்னு யார் சார் சொன்னது? உண்மையிலே கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. ஆக வாழ்க்கை கஷ்டம். நாங்கள் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்றது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை, ஆனால் வாழ்க்கை இன்பம் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வது தான் மனிதனுடைய திறமை. ஆக வாழ்க்கை என்பது இன்பம் இல்லை, வாழ்க்கை என்பது சுமைதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.